வருஷத்துக்கு ஒரு 100 படம் வரும். எல்லா ஜானருமே வந்து வித்தியாசமா இருக்கும். எல்லாருக்குமே ஒவ்வொரு ஜானர் ஆஃப் மூவிஸ் வந்து பிடிக்கும். காமெடி, ஆக்ஷன், ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் ஒரு காமனான ஒரு ஜானர் எல்லாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் பயம் இருந்தாலும் அதை போய் கண்டிப்பாக பார்த்துருவாங்க. அதுதான் இந்த ஹாரர் ஜானர். இப்போ நம்ம 2026ஓட மிட்வேல இருக்கோம். இது வரைக்கும் வந்து நிறையவே மூவிஸ் வந்து இந்த ஹாரர் ஜானரில் வந்துருச்சு. அதில் இருக்க ஒரு டாப் 6 ஹாரர் ஜானர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமான ஒரு விஷயம், பயம் இல்லாதவங்க மட்டும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. 6வது பிளேஸ், பேட் வூடோ. பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. அதாவது நம்ம ஊர்லாம் எப்படி இந்த மந்திரம் பண்றது, சூனியம் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப். இந்த படத்தோட ஒன்லைனே வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வூடோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவலை வந்து எழுப்பி விட்டுருவாங்க. அதுக்கிட்ட இருந்து இவங்க தப்பிக்கிறாங்களா இல்லையாங்கிறது தான் படத்தோட மீதி கதை. 5வது பிளேஸ், த கியூர். இந்த படத்தோட ஒன்லைனே வந்து சயின்டிஸ்ட் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு சில டெஸ்ட்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு மெடிசன் மட்டும் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகி அது வந்து மான்ஸ்டரை வந்து உருவாக்கி விட்டுரும். அந்த மான்ஸ்டர்கிட்ட இருந்து இவங்கலாம் தப்பிக்கிறாங்களா இல்லையாங்கிறது தான் படத்தோட மீதி கதை. இந்த படம் ஓரளவுக்கு சூப்பராகவே என்கேஜ் பண்ணோம். 4வது பிளேஸ், ஃபேஸ் ஆஃப் டெத். அதாவது இந்த படத்தோட ஒன்லைன் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஒரு கில்லர் வந்து இருப்பாரு. அவர் பண்ற எல்லா கொலைகளையும் வந்து ஒரு மாதிரி லைவ் ஸ்ட்ரீம்லயே வந்து மக்களுக்கு காட்டிட்டு இருப்பாரு. அதுல இருந்து அவங்க அவரை எப்படி நிறுத்துறாங்க, எப்படி தப்பிக்கிறாங்கிறது தான் படத்தோட மீதி கதை. 3வது பிளேஸ், ரெடி ஆர் நாட் டூ. இந்த படம் வந்து ஒரு உமன் வந்து இருப்பாங்க. அவங்க ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கேம் விளையாட வைப்பாங்க. அதாவது இந்த ரிச் பீப்புள்ஸ்லாம் வந்து மனுஷங்களை வந்து கொல்றதே ஒரு வேலையா வச்சிருப்பாங்க. இந்த கேம் விளையாடுறப்ப எப்படி அதுல இருந்து தப்பிக்கிறாங்கிறது தான் படத்தோட மீதி கதை. 2வது பிளேஸ், ஹூக்கும். இந்த படம் வந்து நம்ம பார்த்து இது வரைக்கும் ரசிச்ச ஒரு பேய் படம் மாதிரி ஒரு அத்தன்டிக் பேய் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஒன்லைனே வந்து ஒரு ரைட்டர் இருப்பாரு. ஒரு ரொம்பவே டெட்லியான ஒரு ஹோட்டலில் போய் தங்குவாரு. அங்கே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அமானுஷமான விஷயம்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்து இவரோட பாஸ்ட் லைஃபுக்கு கொஞ்சம் கனெக்டடாக இருக்கும். அதெல்லாம் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறாரா இல்லையாங்கிறதா படத்தோட மீதி கதை. ஃபர்ஸ்ட் பிளேஸ், 28 இயர்ஸ் லேட்டர். இந்த படத்தோட கதையை வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். மக்கள்லாம் வந்து இந்த ஜாம்பி வைரஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நிறைய இடத்துல வந்து போய் ஒளிவாங்க. அதில் ஒரு ஏன்ஷியன்ட் டெம்பிளில் போய் இருக்கிறவங்களுக்கு அந்த ஜாம்பி வைரஸை விட ரொம்பவே மோசமான வைரஸ் வந்து தாக்கிடும். அதுட்டு இருந்து அவங்க தப்பிக்கிறாங்களா இல்லையாங்கிறது தான் படத்தோட மீதி கதை. இந்த லிஸ்ட்ல நான் மம்மி ரிட்டர்ன்ஸ் மூவியை வந்து ஆட் பண்ணல. ஏன்னா அந்த படத்தை நான் ஒன்றும் பார்க்கல. ஒருவேளை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அந்த படம் எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் அந்த படத்தோட ஃபுல் கதையை கூட நம்ம தனி வீடியோவை பண்ணலாம். ஸ்டே டியூன்.